ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெளியில் போயிருந்தோம். அப்போ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து சர்ச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில், அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டு தலங்கள் அந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அழகாக ஜோடிச்சு வச்சுருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப். இது அந்த இடத்துல சும்மா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். ஆனால் எல்லாரோட பார்வையும் இந்த டெக்கரேஷன் திங்ஸ் இது மேலேயே தான் வந்து இருந்தது. எல்லாருக்கும் பார்வை அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் நேரில் வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அந்த ஏசப்பா படுத்துட்டு இருக்கிறது அது எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்பொழுது தான் தெரியும். அந்த ஃபுல் டோட்டலாகவே அது என்னது, அது ஏதோ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கறதுக்கே. உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன். அப்புறம் நாங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் டைமு, அந்த அளவுக்கு நிறைய டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. இது திருவண்ணாமலை, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். கோவிலுக்கு அதிக மக்கள் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நமக்கும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அதனால அழகாக கோலம் வந்து போட்டேன். யாருக்கெல்லாம் வந்து ரங்கோலி வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரங்கோலி போடும்பொழுது யாரும் எதுவுமே பேசக்கூடாது, அப்படியே சைலண்ட்டாக இருக்கணும். அப்போனா நான் நல்லா நீட்டாக வந்து போட்டுருவேன். உங்களுக்கு வந்து அச்சு வச்ச கோலம் வந்து பிடிக்குமா, இல்லை ரங்கோலி வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த கோலம் வந்து என்ன அப்படின்னா, சும்மா பூ மாதிரி வச்சு 2 லீஃப் வரைஞ்சி, நெக்ஸ்ட்டு மேலே வந்து சிட்டுக்குருவி இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சேன். நல்லா இருந்தது. இந்த கோலம் வந்து சும்மா சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து போட்டு விட்டேன். கலர் சாக் பீஸில் வந்து இந்த தண்ணி நனைச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்குது. நம்ம என்ன தான் அந்த இடத்த வந்து அதுக்கப்புறம் டஸ்ட்டு படிஞ்சு நம்ம கூட்டினாலும் இது அந்த அளவுக்கு போக மாட்டுது. ஒரு 1 வீக்கு 2 வீக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே வந்து இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து காஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்தது. பார்க்கவே நல்லாயிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோலம், நான் போட்ட கோலம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக பார்க்க மறந்துடாதீங்க மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.